நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் தமிழ் மக்களுக்காக பேசிய உரை. இறந்தவங்களை பத்தி பேசுறதா இல்ல இருக்கிறவங்களை பத்தி பேசுறதான்னு யோசிக்கிற ஒரு உண்மை இருக்க தாங்க முடியாதையா. இன்னைக்கும் 3 லட்சம் பேர் மக்கள் முகாமங்கிற பேர்ல ஒரு ஓபன் ஜெயில அடைக்கப்பட்டிருக்காங்க. They are arrested in open jail. நம்ம தமிழ்நாட்டுல இலங்கை பிரச்சனைனாலும் 2 விஷயம் நடந்துடுதுங்க. இலங்கை பிரச்சனைனால 2 விஷயம் நடக்குது. ஒன்னா அதிகமா கூச்சல் போடுறோம் எல்லாரும் சேர்ந்து. இந்த சத்தத்துல யார் என்ன சொல்ல வர்றாங்க, யாரு சொல்றது சரின்னு புரியல. இந்த 1 மணி நேரம் தூரத்துல போய் எட்டி போய் பார்த்தா கிடைக்கிற நம்ம ஊரை வாசல்ல வேட்டையாடி கொல்றாங்க. அதுக்கு மட்டும் எதுவுமே இல்லை, மௌனம் மட்டும் இருக்கு. பெரியவங்களை கொல்றதுக்கு, ஒரு பெரியவனை கொல்றதுக்கு நீங்க 1000 காரணங்களை தேடி கண்டுபிடிச்சு உருவாக்கி தரலாம். ஆனா 2 வயசு 3 வயசு குழந்தைங்களை கொல்றதுக்கு நீங்க ஒரு காரணமும் கொடுக்க முடியாது. எனக்கு ஒரு காரணம் கொடுக்க முடியாது. நான் இங்க இந்த மேடையில் இருக்கிறதுக்கு காரணம் நான் ஒரு மனிதன் என்கிற ஒரே ஒரு காரணம் தான். அதாவது கொல்லப்படுபவன், துன்பப்படுத்தப்படுபவன் என் மொழிக்காரனாக இருந்தால், என் இனத்துக்காரனா இருந்தால், என் மதத்துக்காரனா இருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு மேடை ஏறி நான் பேசுவேன்னு நினைச்சா அதுதான் பயங்கரவாதம், அதுதான் தீவிரவாதம் என்று நாங்கள் நான். இன்னொரு காரணமும் இருக்கு. இன்னைக்கு பீகார்ல ஒரு பிரச்சனைன்னா தமிழ்நாடோ கேரளாவோ கர்நாடகாவோ மகாராஷ்டிராவோ குரல் கொடுக்கறது இல்லை. மகாராஷ்டிரால ஒரு பிரச்சனைன்னா மற்ற மாநிலக்காரங்க இது நம்மளுக்கு சம்பந்தப்படாத ஒரு பிரச்சனையை நினைக்கிறது நம்ம எல்லோருக்கும் ரொம்ப தேவையான பலமான ஒற்றுமையை பாதிக்கும். அதுக்கு ஒரு ஆபத்துங்கிற காரணத்தினாலதான் நான் உங்க முன்னாடி இன்னைக்கு இந்த மேடையில நிக்கிறேன். You know, nothing is right in war. Nothing is right in war. போர் எப்பவுமே நியாயம் கிடையாது. அடிச்சா போரு, திருப்பி அடிச்சா தீவிரவாதம் என்கிற இந்த சூழ்நிலையில எதிர்த்து பேசினாலும் அது தீவிரவாதம் பயங்கரவாதம் என்கிற இந்த சூழ்நிலையில மக்களை கொலை செய்கிற இந்த கொடுமைக்கு வார் லைசன்ஸ் ஆயிடக்கூடாதுன்னு எழுதோம், எடுத்து சொன்னோம். ஆனா இந்த உலகத்தில் இதை தடுக்கக்கூடிய, இதை நிறுத்தக்கூடிய பலமுள்ள எல்லா பெரியவங்களும் அவங்களுக்கு இதை கேட்க காதும் இல்லை, இதை நிறுத்த மனசும் இல்லைங்கிறதுக்கு சாட்சியா இன்னைக்கு இலங்கை நம் கண் முன்னாடி இருக்கிறது. லெபனான், ஈராக்ல. நம்ம தமிழ்நாட்டில் இலங்கை பிரச்சனைனாலும் 2 விஷயம் நடந்துடுதுங்க. இலங்கை பிரச்சனைனால 2 விஷயம் நடக்குது. ஒன்னா அதிகமா கூச்சல் போடுறோம் எல்லாரும் சேர்ந்து. இந்த சத்தத்துல யார் என்ன சொல்ல வர்றாங்க, யாரு சொல்றது சரின்னு புரியல. இல்லைன்னா ஒரேடியா மௌனம் ஆயிடுவாங்க. இப்படி மௌனமாகிறதுக்கு பின்னாடி 1000 காரணங்கள் இருக்கலாம், கணக்குகள் இருக்கலாம், அர்த்தங்கள் இருக்கலாம். ஆனா நியாயம் மட்டும் இல்லை. இங்கதான் எனக்கு நம்மளுடைய இரக்கமோ, நம்மளுடைய மனித நேயமோ, நம்மளுடைய கருணையும் ரொம்ப சுயநலமாயிடுச்சுன்னு பயமா இருக்கு. ஏன்னா எங்கேயாவது ஒரு விஷயத்துக்கு நம்மளுடைய இந்த இரக்கத்தை காட்டும் போது எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா உடனே இறங்கிடுவோம், இல்லைன்னா மௌனமாயிடுறோம். ஒரு மான், அந்த மானை வேட்டையாடினா தண்டிக்கிறதுக்கு ஒரு சட்டம் இருக்கு, அதுக்கு ஒரு கோர்ட் இருக்கு, அதுக்காக போராடுறதுக்கு அமைப்புகள் இருக்கு. மனிதர்களை
இந்த 1 மணி நேரம் தூரத்துல போய் எட்டி போய் பார்த்தா கிடைக்கிற நம்ம ஊரை வாசல்ல வேட்டையாடி கொள்றாங்க. அதுக்கு மட்டும் எதுவுமே இல்லை, மௌனம் மட்டும் இருக்கு. எனக்கு இந்த மேடையில என்ன பேசுறதுன்னு புரியல. அதாவது வரும்போது அது என்னுடைய நிலைமை உங்களுக்கு புரியணும். அதாவது இறந்தவங்களை பத்தி பேசுறதா இல்ல இருக்கிறவங்களை பத்தி பேசுறதான்னு யோசிக்கிற ஒரு கொடுமை இருக்க, தாங்க முடியாதையா. இன்னைக்கும் 3 லட்சம் பேர் மக்கள் முகாமங்கிற பேர்ல ஒரு ஓபன் ஜெயில அடைக்கப்பட்டிருக்காங்க. they are arrested in an open jail. ஸ்கூலுக்கு போக முடியாத குழந்தைங்க, மெடிசன் இல்லாத பெரியவங்க, நோயாளிங்க, பெண்ணா பிறந்ததாலேயே அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிற சோதரிங்க. ரவுடிசமுக்கும் போருக்கும் வித்தியாசம் இல்லாம போயிட்டது. இப்பேற்பட்ட அப்பாவி மக்களுக்கு மேல வானத்திலிருந்து குண்டு போட்டு ஒரு கவர்மெண்ட் கொலை செய்யுது. மௌனமா இருக்கும், சம்பந்தப்பட்டவங்க மௌனமா இருக்காங்க. ஒரே ஒரு கேள்வியை மட்டும் அவங்களை கேட்கிறேன் நான். பெரியவங்களை கொல்றதுக்கு, ஒரு பெரியவனை கொல்றதுக்கு நீங்க 1000 காரணங்களை தேடி கண்டுபிடிச்சு உருவாக்கி தரலாம். ஆனா 2 வயசு 3 வயசு குழந்தைங்களை கொல்றதுக்கு நீங்க ஒரு காரணமும் கொடுக்க முடியாது. எனக்கு ஒரு காரணம் கொடுக்க முடியாது. இது இந்த மௌனத்துக்கு காரணத்தை தேடுறேன் நான். இந்த அடி வாங்குறவனை விட இந்த அடி வாங்குறத வேடிக்கை பார்க்கறான்ல, இவனுக்கு தான் பயம் ஜாஸ்தி. அதான் மௌனமா இருக்கான். போரின் பேரில் நடக்கிற இந்த கொலைகள் குற்றம்னால் இத கை கட்டி பார்க்கறது இருக்குல்ல, வேடிக்கை பார்க்கறது இருக்குல்ல, அது பாவம். குற்றத்தோட பாவம் ரொம்ப கொடுமையானதுங்க. எனக்கு தெரியாது என்ன, ஏன்னா இந்த குற்றத்தை பார்த்து பார்த்து பழகிட்டோம்னா நாளைக்கு குற்றம் எங்களுக்கு பழகிடும். நாளைக்கு அதுவே நியாயமாயிடும். பேச்சு வரமாட்டேங்குது எனக்கு. ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய அரசுகளுக்கும் இதை தடுக்கக்கூடிய பெரியவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் நான் வைக்க முடியுது இந்த மேடையில. அதாவதையா, மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா, நீங்க மனிதர்களா இருந்தா, மனசுக்கு முன்னாடி அடிபட்டு உழந்த ஒரு பிணத்தை உங்களால எடுக்க முடியலன்னா, உங்க மனசால எடுக்க முடியலன்னா, உங்களுக்கு 10,000 பிணமும் ஒண்ணுதான், லட்சக்கணக்கான பிணமும் ஒண்ணுதான். அந்த நிலைமைக்கு போயிடாதீங்க. வாழ்க்கை ரொம்ப அழகானது, வாழக்கூடியதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதை நம்பி வாழ்ந்தவங்க, வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம எல்லாரும், வாழப்போற நம்ம மக்களுக்கு வாழ்றது அர்த்தம் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலைக்கு மட்டும் எடுத்துட்டு வந்தாருங்க. பொறுப்பு உங்களது. நன்றி. தமிழ் தந்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.